அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ரப்ரிக் ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப். ஆன்சைட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஒரு கவலை, பதட்டம் அப்படின்னு பொருள் வருது. பேரலைஸ்டு அப்படின்னா என்ன பார்க்கணும். பேரலைஸ்டு அப்படின்னாக்க ஒரு முடக்கப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம், நடக்க இயலாத நிலை அப்படின்னு சொல்லலாம், மேற்கொண்டு செல்ல இயலாத நிலை. இந்த மாதிரி பல பொருள்களில் இந்த பேரலைஸ்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ருப்ரிக்கில் உள்ள வார்த்தைகள் பார்த்தோம்னா ஆஸ் இஃப். இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷனல் கிளாஸ். அடுத்தது ஆஸ்னால் அது போன்ற, ஒரு தோற்றமளிக்கின்ற அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இந்த ஆஸ் அப்படிங்கிறதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ருப்ரிக்கோட தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்கப்பட்டது போன்ற ஒரு கவலை அல்லது ஒரு பதட்டம் அப்படின்னு பொருள் வருது. அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நோய் நிலையில் எந்த வேலையும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை வரும். அதாவது இது பிஸ்னஸ் இன்கெப்பாசிட்டி ஃபார் அப்படிங்கிற ஒரு பிரேக் மாதிரி இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் இன்கெப்பாசிட்டி ஃபாரில் ஆன்சைட்டி இருக்காது. அந்த பிஸ்னஸ் இன்கெப்பாசிட்டியோட ஆன்சைட்டி சேரும்பொழுது தான் ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப் அப்படிங்கிற மாதிரி அது வெளிப்படுகிறது. அதை இப்படி கூட சொல்லலாம், அவருடைய தற்போதைய நிலை அவருக்கு கவலையை உண்டாக்குறது அல்லது ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது. எப்படி? தான் முடக்கப்பட்டது போல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தற்போதைய நிலை அவருக்கு கவலையை உண்டாக்குகிறது. ஏன்னா அவர் தான் முடங்கிட்டதா நினச்சி கவலைப்படுறார் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதோடைய பேஷண்ட் வெர்ஷன் எந்த மாதிரிலாம் வரலான்னு பார்த்தோன்னா, எப்போ சார் நான் இந்த வேலையை பார்க்க போகிறேன், என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன், என்னுடைய வேலையை யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரியே இருந்தால் எப்படி வாழ்க்கை நடத்துறது, இப்படி உபயோகம் இல்லாமல் நடக்க முடியாமல் இருந்தால் எப்படி வாழ்க்கை நடத்துறது, இந்த மாதிரியான வார்த்தைகள் பேஷண்ட்லேருந்து வரத்துக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. எனவே ஒருவர் ஃபர்தராக மூவ் பண்ண முடியல, வேறு ஒன்றும் செய்ய முடியல, தன்னுடைய வேலையை பார்க்க முடியல, நான் முடக்கப்பட்டது போன்ற, அதாவது தடுக்கப்பட்டது போன்ற, முடக்கப்பட்டது போன்ற, செயல்பட முடியாமல் இருக்கிறது போன்ற மனநிலையை வெளிப்படுத்தினா, அதை கவலையோடு ஒரு பதட்டத்தோடு வெளிப்படுத்தினாக்க, அப்போ நாம் இந்த ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப்ங்கிற ருப்ரிக்கை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா 2 மருந்து தான், 2 ரெமெடி தான் இருக்குது. ஒன்று அமோனியம் மூரியாட்டிக்கம், இன்னொன்று கோபால்டம் நைட்ரிக்கம். ஏன் அமோனியம் மூரில் ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப் அப்படிங்கிறது வருதுன்னு பார்த்தோம்னா, அமோனியத்தில், அதாவது அமோனியம் மூரில் கான்ஃபிடென்ஸ் வான்ஸ் ஆஃப் செல்ஃப், அதாவது வான்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது இருக்கும். அடுத்தது டெஸ்பயர் இருக்கும். அடுத்தது ஃப்ரைட்டன்ட் ஈஸிலி ட்ரஃபில் செட்டு, இந்த மாதிரியான மனநிலைகள் இருக்கிறதுனால அவங்க தான் ஒரு முடக்கப்பட்டது போன்ற மனநிலைக்கு வராங்க. அடுத்த ரெமெடின்னு பார்த்தோம்னா கோபால்ட் நைட்ரிக்கம். அதில் எக்ஸைட்டபிள் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இன்னொன்று ஃபியர் ஃபெயிலியர் ஆஃப் அப்படிங்கிற மனநிலையும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப்ங்கிற மனநிலை வருது. ஸோ என்னால் ஒன்றும் முடியல, என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல, என் வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்பொழுது ஆன்சைட்டி பேரலைஸ்டு ஆசிஃப் என்கிற குறிமொழியை நாம் நிச்சயமாக பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.